நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். எப்ப எந்திரிச்ச? நான் அப்பவே எந்திரிச்சிட்டேன். கார்த்திக், அந்த பால் பாக்கெட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கூட. ஐயா, என்னால முடியாது, நீயே போய் எடுத்துக்க. ஒரு வேலை செஞ்சிராத. ஏய் கார்த்திக், பால் பாக்கெட்டை காணோம். ஒருவேளை பால்காரன் வரலையோ? சாச்சா, காலையில அவன் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சே. அப்ப அந்த பால் எங்க போயிருக்கும்? ஒருவேளை அந்த பால் காஃபி தூளோட சேர்ந்து காஃபியா இருக்குமோ? பாரா, நாங்களும் எப்போவாச்சும் அசுத்துவோம்ல. தேங்க் யூ. கார்த்தி, பின்ற காஃபி சூப்பரா இருக்கு. சும்மாலாம் விடாத. இல்ல கார்த்திக், நிஜமாவே சரவண பவன் காஃபி மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கு. இப்படி சொல்லி தினமும் என்ன காஃபி போட வைக்கலான்னு பாக்குறியா? ஏன் பண்ண மாட்டியா? ஏன் பண்ண மாட்டேன்? அவன் பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலே கட்டுறான். நான் ஒரு தாஜ்மஹால் டீ போட்டு தர மாட்டேனா? நான் காலையில டிஃபனுக்கு இட்லி, சிக்கன் குழம்புலாம் பண்ணியிருக்கேன். வச்சு வைக்காம சாப்பிட்டுரு. ஏய், எதுக்கு தேவையில்லாம காலையிலேயே எந்திரிச்சு? உலகம் பூரா பொம்பளைங்க காலையில எந்திரிச்சு சமைச்சிட்டு தானே இருக்காங்க. அதத்தான் நானும் கேக்குறேன். எதுக்கு ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் காலையிலேயே எந்திரிச்சு சமைச்சு அதை தலைப்புச் செய்தி ஆக்கணும்? எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய ஊர்ல சமையல்ன்றது ஒரு கலை. நம்ம ஊர்ல தான் அது ஒரு வேலை. ஒரு ஆட்டா நினைச்சு பண்ணனா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவ்ளோ விளக்கம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நான் சமைச்சது காரணம் அது கிடையாது. காலையில எந்திரிச்சு என் பொண்டாட்டி எனக்காக சமைச்சியான்னு ஒரு நிமிஷம் ஃபீல் பண்றால, அந்த ஃபீலிங்காக தான் சமைச்சேன். இவ்ளோ நல்ல பையனெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நானும் எப்போ நல்ல பையனா இருப்பேன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். ஏய் கார்த்திக், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்ன? அந்த எல்லோ சுடியை மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணி வச்சிடுறியா? இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், மொத்தமா எல்லாத்தையும் எங்க தலையில தூக்கி போட்டுருவீங்களே. கோச்சுக்காத செல்லம், பண்றதுன்னு ஆயிப்போச்சு. மொத்தமா எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா இந்திய பெண்கள் இதயத்துல நீ ஒரு கோபுரமா உயர்ந்து நிப்பல்ல. ஹலோ அத்தை, சொல்லுங்க. நல்லா இருக்கேன் அத்தை. ஆமா அத்தை, வீட்டுல தான் இருக்கேன். ராஜியா? தூங்கிட்டு இருக்கா. என்ன அத்தை, எதனா சொல்லணுமா? சரிங்க அத்தை. ஓகே சரிங்க அத்தை, நான் கூப்பிட சொல்றேன். ஓகே. எதுக்கு நீ உங்க அம்மா போன் எடுக்க மாட்டேங்கிற? சும்மா வேலை இல்லாம எப்ப பாரு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து போனே பண்ணலையாமே. சரி பண்ணிக்கலாம் விடு. இத்தனை நாள் ஊர்ல தானே இருந்தோம். என்ன ராஜி பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எதுக்கு ஊருக்கு போன் பண்ண மாட்டேங்கிற? அத சொல்லு. நல்லபடியா தானே நம்மள அனுப்பிச்சு வச்சாங்க. இப்போ என்ன பிரச்சனை ராஜி? அதெல்லாம் ஒண்ணும் கேட்காத கார்த்தி. அதெல்லாம் கேட்காமலாம் இருக்க முடியாது. எனக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாகணும். அது ஒண்ணும் இல்ல. நாம 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உன் வீட்ல நீ யாரோடையும் பேசுறது இல்ல. நான் மட்டும் எங்க வீட்ல பேசிட்டு இருந்தா உனக்கு உன் வீட்டு ஞாபகம் வரும்ல, அதான். என்ன ரொம்ப கப்பித்தனமா யோசிக்கிறனோ? என் டார்லிங், ஏமா இப்படி அசத்துற? உன் மேல ஒரே பாசம் பாசமா வருதே. அதுக்கு இல்ல, சீரியல்ல வர ஹீரோயின் மாதிரி உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தியே. அந்த முடிவுக்கு நான் ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தாகணுமே. என்ன பண்ண போற? இருக்கு எனக்கு ஒரு உம்மா கொடுக்கலான்னு ஆசைதான். உட்காருங்க. தேங்க்யூ சார். நீ ஏன் நிக்கிற? உட்காரு மணி. இல்லை சார், தயவுசெய்து என்னை நிற்க விடுங்க. என்னால் உங்கள் முன்னாடி உட்கார முடியாது சார். மணி, யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு சக மனுஷனா பழகு. உட்காரு மணி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். அட உட்காருப்பா. மணி, உட்கார்ந்ததுக்கு தேங்க்ஸ். சார், இந்த ஆஃபீஸில் ஒருத்தர் முன்னாடி உட்காந்து பேசுகிறேன்னா இதுதான் சார் முத தடவை. ரொம்ப கூச்சமாக இருக்குது சார். அந்த கூச்செல்லாம் போயிடும்பா.
ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் உங்க 2 பேரையும் நாங்க வர சொன்னேன். நான்சி, நீங்க இந்த ஆபீஸ்ல எனக்கு நிழல் மாதிரி இருந்தீங்க. என் வேலையை நான் எஃபிஷியண்டா செய்ய முடிஞ்சதுன்னா அதுக்கு நீங்க ஒரு பெரிய காரணம். மீட்டிங் ஸ்கெட்யூல்ல இருந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டதுனால தான் என்னால அந்த கவலை எதுவுமே இல்லாம என் வேலையை செய்ய முடிஞ்சது. ஆனா அது ஏன் வேலை தானே சார். உங்க வேலையா இருந்தாலும் அதுல சொதப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வேலையை ரொம்ப நேர்த்தியா பண்ணீங்க. உங்களை அப்ரோச் பண்ற எல்லாரையுமே சரியா ட்ரீட் பண்ணீங்க. அவங்க அவசரத்தை, கோவத்தை எல்லாத்தையுமே நிதானமா பாத்துக்கிட்டீங்க. ஸோ ஐ வாண்டட் டு தேங்க் யூ பர்சனலி. தேங்க்யூ சார். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். கீப் அப் த குட் ஒர்க். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம எந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஐ வில் ஒன்லி பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ சார். ம். வரேன் சார். நீ எங்க போற? உட்காருப்பா. மணி, இதுதான் நம்ம முறையா பேசிக்கிறோம் இல்லையா? ஆமாம் சார். நீ எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணது எனக்கு தெரியும். அதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். ஒவ்வொரு முறை காஃபி வரும்போதும் அது அதே சக்கரை அளவில் இருக்கும். லஞ்ச் டைமுக்கு சாப்பாடு பேக் எடுத்து வைக்கிறது எனக்கு தெரியும். எனக்கு எப்போ வார்ம் வாட்டர் தரணும், எப்போ கோல்டு வாட்டர் தரணும்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருந்திருக்கீங்களே சார். நான் பண்ணுற வேலையை யாருமே கவனிக்கிறது இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேஸ்ட்டுக்கு பாக்கு, கடலை மிட்டாய் கூட நல்ல டேஸ்ட் மாறாம அதே குவாலிட்டியில் வாங்கி வச்சிருப்ப. இதெல்லாம் நீ பார்த்து செய்யணும்னு யாரும் சொன்னதே இல்லை. நீயா பார்த்து செஞ்சது தானே. இதுக்கு எப்படி நன்றி சொல்றது? இந்த அன்புக்கு எப்படி நன்றின்னு சொல்ல முடியும்? போதும்பா, உன் அன்பை நிறுத்திக்கோன்னு சொல்ல முடியலையே. பயணம் பண்ண ரயில் பெட்டியை எல்லாரும் பிரிஞ்சு தான் வரணும். ஏன்னா அந்த பெட்டி வேற ஆட்களை ஏற்றிட்டு போகணும். ஆனால் நீ கவனிச்சுக்கிட்ட விதம் வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்தது. சார், நன்றின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடாதீங்க சார். உங்ககிட்ட வேலை செய்ய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார். உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எங்கே போனாலும் நல்லா தான் சார் நடக்கும். நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக கண்டிப்பாக வருவீங்க சார். அதை எங்கேயாவது கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் சார். அது போதும் சார் எனக்கு. ரொம்ப நல்லா சொன்ன மணி. நீ சொன்னது எனக்கு பளிச்சுன்னு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு. நல்ல எண்ணம் இருக்கிறதுனால தான் உனக்கு அப்படி தோணுது. உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் எப்படி இங்கே விட்டு போகிறது? உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ என்கிட்ட வரலாம். நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரிங்க சார். தைரியமாக கிளம்பி வா. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமா செட்டில்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வா. சரிங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். ம். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். ஆமாம் சார். அப்போ தான் நிறையா பேர் நல்லா இருக்க முடியும் சார். நான் வரேன் சார். ரொம்ப சரிப்பா. நன்றி சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பை கார்த்திக். ஓகே. என்ன மச்சான் தனியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நீ எங்க ஆளையே காணோம்? நானா ஒரு சூப்பர் படத்துக்கு போயிட்டு வந்தேன்டா. இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? நீ படத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற? டேய், பிரச்சனை இல்லாதப்பதான் படத்துக்கு போனா இங்க யாருமே படத்துக்கே போக முடியாதுடா. எனக்கு மனசு சரியில்லை. இந்த லட்சுமி வேற என்ன சும்மா அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. அதான் ஒரு சேஞ்சுக்கு நான் படத்துக்கு போயிட்டு வந்தேன். அதுவும் சரிதான். சரி, என்ன படத்துக்கு போன? எக்ஸ்மேன்டா. ஆஸ் யூஷுவல் எல்லா இங்கிலீஷ் படம் மாதிரி தான்டா. ஒண்ணுமே புரியல மச்சான். ஆனால் நம்ம கைப்புள்ள பரம்பரையாச்சே, புரிஞ்ச மாதிரி எல்லாரும் என்ன பண்ணாங்களோ அதையே நானும் பண்ணடா. உனக்கு ஒண்ணுமே புரியலையாடா? சுத்தமா புரியல மச்சான். அந்த படத்துல என்னமோ பாஸ்ட் ஃபியூச்சர் மாறி மாறி போச்சுடா. அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தா புரியுமோ என்னமோ. ஓ, இது இந்த மாசமா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. மச்சான், ஒரு முக்கியமான மேட்டர்ரா. நம்ம கேண்டீன்ல புது கான்ட்ராக்டர் வந்திருக்கான்டா. டேய், எப்படி அந்த பழனி திரும்பி வந்தாரு? டேய், எக்ஸ்மேன் எஃபெக்ட்ரா. பாஸ்ட் திரும்ப வந்துருச்சு. டேய், என்னடா நடக்குது இந்த ஆபீஸ்ல? 3 நாளைக்கு முன்னாடி பாரதின்னு ஒரு புது கான்ட்ராக்டரை பார்த்தேன்டா. லூஸ் மேன் சிரிச்சிட்டே இருப்பான்டா. அவனுக்கு இந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பயங்கரமான ஐடியா எல்லாம் கொடுத்தேன்டா. இப்ப அவனுக்கான திரும்ப பழனி என்ன வந்துட்டாரு. டேய், நீ எதனா கனவு கண்டிருப்படா. இல்ல மச்சான், உண்மையாவே நீ ஊர்ல இல்லாத போது நடந்துச்சுடா. சரி, பழனி நீ கேட்போம். கேளுடா. அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்கண்ணா. அண்ணா சொல்லுப்பா. போன வாரத்துல இருந்து கேண்டீன் கான்ட்ராக்ட் மாறிட்டு தான் விஷ்ணு சொல்றான். அப்படியா? அப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன தம்பி,
கனவு குணவு ஏதாவது கண்டிங்களா என்ன? இப்போ நான் தானே தெரியுறேன், வேற யாருன்னா தெரியுறாங்களா? அண்ணா இல்லண்ணா, போன வாரம் பாரதின்னு ஒருத்தர் கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறதா சொன்னாரு. அப்போ அவர் உங்ககிட்ட வேலை செய்யறவரா? ஏதாவது பிரச்சனையா தம்பி? ரொம்ப குழம்பி போயிருக்காரு. அண்ணா விளையாடாதீங்கண்ணா, இங்க என்னதான் நடக்குது? பாவம் இந்த தம்பி ரொம்ப குழம்பி போயிருக்காரு. உண்மையை சொல்லிடலாம் தம்பி. சரி சொல்லுங்க. போன வாரம் நீங்க பார்த்த பாரதி தம்பியும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. உங்களை மாதிரியே நாங்களும் ஷிஃப்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது சரி, இப்ப நீங்களும் என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஒரு டைம் பாஸுக்கு சொன்னோம். கார்த்திக் கண்ணடிச்சிட்டாப்ல. அடோ பாவி, இது எந்த கேப்லடா பண்ண? நீ தானே ப்ராப்ளம் தீர வெயிட் பண்ணா சந்தோஷமா இருக்க நேரம் கிடைக்காதுன்னு சொன்ன. அதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமேன்னு. உங்க போதைக்கு நான் ஊருக்காயா? அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இந்த பாரதியோட நல்ல டீ போட கத்துக்கோங்க. இல்லைன்னா உங்க கான்ட்ராக்ட பிடிங்க அந்த பாரதியிட்ட கொடுத்துட போறாங்க. விஸ்வநாத் சார் இல்லாம இங்க என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. ஆட்சி மாறினா ஆட்களை மாறுறதுதான் நம்ம நாட்டு அரசியலே. பாத்தியாப்பா, உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இது தேவைதான். அரசியல்லாம் பேசுறாரு பாரு. நான் போய் என் வேலையை பாக்குறேன். லக்ஷ்மி ஒரு நிமிஷம். ஏன் எங்களை பார்த்ததும் கிளம்புறீங்க? இல்ல ஒரு வேலை இருக்கு, மறந்துட்டேன். ஹே, ஏன் லட்சுமி பகிரங்கமா போய் சொல்ற? உனக்கு தான் போய் சொல்ல வராதுல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்புறம் வரேன் கார்த்திக். லக்ஷ்மி ஏன் இப்படி சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எங்க கூட ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. உங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு எனக்கு புரியல. எனக்கு கூட தான் புரியல. என்ன லக்ஷ்மி இது? நானும் ராஜியும் சண்டை போடும்போது ஏன் இப்படி இன்மெச்சூர்டா பிஹேவ் பண்றீங்கன்னு கேட்பீங்க. இப்ப நீங்களே இப்படி சண்டை போட்டா எப்படி? கார்த்திக் அது வேற. ராஜிக்கு இருந்தது சந்தேகம், அது ரிலேஷன்ஷிப்பை உடைக்கும். ஆனா விஷ்ணு பண்ணது தப்பு, அத மன்னிக்க முடியாது கார்த்திக். தப்புக்கு மன்னிப்பே இல்லைன்னா யாரும் யாரு கூடயும் பேசாம தான் இருக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல விஷ்ணு தப்பு பண்ணவே இல்லையே. ஆனாலும் நீங்க அடம் பிடிக்கிறது தான் தப்பு லக்ஷ்மி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. லட்சுமி ஒரு நிமிஷம். ஊரே என்ன நம்புது, நீ என்ன நம்ப மாட்டியா? நான் பண்ண தப்பு ரஞ்சன் என்ன கூப்பிட்டப்போ நான் அவ கூட போனதுதான். அதுக்காக நான் உன்கிட்ட பல தடவை மன்னிப்பு கேட்டாச்சு. வேற என்ன பண்ணும் நீயே சொல்லு. விஷ்ணு, நீ நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா தானே இருக்க. நான் தான் எப்பவும் சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். ஆனா நீ பேசுறத பார்த்தா ஏதோ நான் உன்னை ஏதோ கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் விஷ்ணு. நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு, அது போதும். லட்சுமி, உன் மனசுக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு. ஆனாலும் நீ கோவப்படுறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியலையே. போதும் விஷ்ணு, நீ சொல்ற மாதிரி நீ தப்பே பண்ணலனாலும் எப்போ என்ன பண்ணணும்னு தெரியாத உன்னை நம்பி என் லைஃபை ஒப்படைக்க முடியாது. தெளிவா டிசிஷன் எடுக்கிறவங்களுக்கே நிறைய ப்ராப்ளம் வரும்போது உன்ன மாதிரி ஆளுங்க கூட இருந்தா லைஃபே ப்ராப்ளமா தான் இருக்கும். என் கூட இருந்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னு உனக்கே தெரியும். ஆனாலும் இப்போ உன் கோவம் கண்ணை மறைக்கிறது லட்சுமி. எவ்வளவோ நானும் புரிய வச்சுட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல லட்சுமி. இங்க பாரு லட்சுமி, நீயே பொறுமையா யோசிச்சு பாரு, அப்போ உனக்கு நல்லா புரியும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சார், வேலையை விட்டு போறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா. ஏன் சார்? சும்மாதான். தர்மத்துக்கு இந்த காலத்துல மரியாதையே இல்லை சார். யார தர்மன்ற? நீங்க தான் சார். ஓ, அந்த சேகரும் டேவிட்டும் நல்லாவே இருக்க மாட்டாங்க சார். உனக்கு குடும்பம் புள்ளக்குட்டிலாம் இருக்கா? இருக்கு சார். அதெல்லாம் நல்லா இருக்கும்னு ஆசை இருக்கா? அதுங்களுக்காக தானே சார் நான் இவ்வளவு கஷ்டப்படுறது. அப்ப வாயை மூடிட்டு வேலையை பார். எனக்கு நன்றி காட்டுதான் நினைச்சுக்கிட்டு சேகர் டேவிட்லாம் பகச்சுக்காத.
அவங்க கூட தான் நீ வாழ்க்கையை ஓட்டி ஆகணும். ம். நீ அவங்கள திட்டினா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சியா? அந்த மாதிரி பண்ணா தப்பு. அதில் எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. ஒருவேளை நான் நாளைக்கு வேற கம்பெனிக்கு போய் அங்கே உன்னை கேண்டீன் வைக்க கூப்பிடு நீ நினைச்சேன்னா அதுவும் தப்பு. உன்னோட காஃபி எல்லாம் மட்டமாக இருக்கு. வாழ்க்கையில் உன்னை எங்கேயுமே ரெஃபர் பண்ணவே மாட்டேன். இப்போ நீ என்னை புகழ்ந்ததும் அவங்கள திட்டினது வேஸ்ட் தானே? போய் வேலையை பார். இல்லை சார். புக் படிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண எனக்கு ரொம்ப கோவம் வரும். இல்லை சார், உங்களுக்கு சப்போர்ட்டாக தானே சார் பேசினேன். ஏன் சார் கோவப்படுறீங்க? எங்கூட நீ வேலையை விட்டு வந்துடுறியா? அது எப்படி சார் முடியும்? எனக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்கே. அதுதான் சொல்கிறேன். நீ என்ன நல்லவன் சொல்கிறதுனால என் வயிறு நிரம்பாது. நான் உன்னை நல்லவன் சொல்கிறதுனால உன் வயிறு நிரம்பாது. அது நிரம்புறதுக்கு வேலை செஞ்சாகணும். எனக்கு வடை சுட தெரியாது, உனக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணவும் முடியாது. அதனால தேவையில்லாமல் பொய்யான பேச்செல்லாம் குறைச்சிக்கிட்டு வேலையை மட்டும் பாரு. வயிறாவது தப்பிக்கும். புரிஞ்சுதா? சரிங்க சார். போ. குட் குட் மார்னிங் மார்னிங் சார். சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? ஆஃபீஸ் நேரத்தில் பாதி நேரம் நீங்கள் இங்கே தானே உட்காந்துருக்கீங்க. அப்படி இந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு. இந்த இடத்துல ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. சார் உங்க ரூம்ல இருக்கலாமே சார். கீயை கொடுத்துட்டேன். சார் கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்திருக்கலாமே. இட்ஸ் ஓகே. இவ்வளோ நாள் அங்கே தானே இருந்தோம். சார் இன்னும் எத்தனை நாள் சார் ஆஃபீஸ்க்கு வருவீங்க? ஏன் விஷ்ணு வேலையை விட்டாச்சே எதுக்கு வரீங்கன்னு கேட்குறியா? சார் அப்படிலாம் இல்லை சார். சார் அஃபிஷியலாக உங்கள் லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சார். ஃப்ரைடே. சார் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். உனக்கு ஒன்று தெரியுமா? உலகத்திலே ஒரு கேவலமான ஃபங்க்ஷன் இருக்குன்னா அது ஃபேர்வெல் தான். பல வருஷம் பல தப்பை பண்ணிட்டு போறப்ப யாரையாவது தெரியாம ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு நான் சொல்லணும். வருஷம் பூரா நம்ம திட்டிட்டு இருக்கிறவன சரி போனா போது வேலையை விட்டு போற மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு அவரை மாதிரி ஒரு நல்லவரே கிடையாதுன்பா. அவன் கஷ்டப்பட்டு காசை போட்டு ஏற்கனவே வீட்டில் இருக்க ஒரு பொருளை வாங்கி தருவாங்க. ரொம்ப போர். எஸ் சார். அப்புறம் வழக்கம் போல ஒரு ஸ்வீட் காரம் காஃபி. அதெல்லாம் இருக்கு சார். எனக்கு ஏதாவது நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இப்படி எதுவுமே பண்ணிடாதீங்க. ஓகே சார். ஆனா நான் எல்லாரையும் மீட் பண்ணணும், ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். மேக் இட் வெரி இன்ஃபார்மல் அண்ட் கேஷுவல். எஸ் சார். அப்புறம் ஏற்கனவே கார்த்திட்டு சொன்னது தான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். எனக்கு நீங்க ஆதரவு காட்டுறதா நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. எனக்கு தெரியும் என்னை எப்படி பார்த்துக்கணும்னு. அதே மாதிரி நீங்களும் நான் இல்லாத இந்த ஆஃபீஸில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகணும்னு யோசிங்க. எஸ் சார். என்னோட சமீபத்தில் ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் நீங்க தான். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். ஒரு வெல் பேலன்ஸ் டீம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அதெல்லாம் ஒன்னாகிறப்ப அந்த டீம் நல்ல டீம் ஆயிடுது. ஐ கேன் சே ஆஸ் அ காம்பினேஷன் யூ ஆர் த பெஸ்ட் காம்பினேஷன். தேங்க்ஸ் சார். யூஸ்வலா தோல்வியில எல்லாரும் சேர்ந்துப்பாங்க. ஆனா சக்சஸ் வந்ததும் இது என்னாலதாங்கிற ஈகோ எல்லாருக்கும் வந்துடும். ஆனா உங்க டீம்ல அப்படி யாருமே இல்லை. எல்லாரும் தோல்வியை நீங்க எடுத்துக்கிட்டு வெற்றி அடுத்தவங்களை விட்டு கொடுக்க தயாரா இருந்தீங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். சின்ன சின்ன வேறுபாடுகளை தூக்கி போட்டுட்டு இப்படியே டீமா நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சக்சஸ் தான். டீமோட நோக்கமே ஒருத்தர் ரெண்டு பேர் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் மற்றவங்க அவங்களுக்காக கவர் பண்ண முடியும். அதுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ரெண்டு பேர் அவங்கள தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு பேட் டைம் வரும். அவனை யார் கவர் பண்ணானோ அவங்கள அவன் கவர் பண்ணுவான். அதான் டீமோட பர்பஸ். தட்ஸ் ஆல். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஆஃபீஸில் இருக்க எல்லாரையும் பார்க்குறேன். எஸ் எஸ் சார். சார். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா போய் சாப்பிடலாம். ஏன் கார்த்திக் என்னமோ மாதிரி இருக்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி. புரியுது நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு. விடு கார்த்திக், இதுவும் கடந்து போகும்னு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். எதுவுமே நம்ம வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா ஒரு நாள் மாறித்தான் போகும். மாற்றத்தை நினைச்சு குழப்பிக்கிறத விட மாற்றத்தை எப்படி எதிர்கொள்ள போறோம்னு யோசிச்சாலே அந்த மாற்றம் நமக்கு ஏமாற்றமா அமையாது. பாரா என் கோயில்பட்டி எந்த அளவுக்கு யோசிக்குது. பின்ன நீ இப்படி குழம்பி போய் நிக்கும்போது நான் தானே உனக்கு வழி காட்டணும். என் கோயில்பட்டி இன்னைக்கு ஓவரா தத்துவம் பேசுத. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். உனக்கு கிண்டலா இருக்குல்ல? பரவாயில்ல. என் மீச மாமா அழகான பொண்ணை தான் பெற்றிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அறிவான புள்ளையாவும் பெற்றிருக்காரே. போதும் போதும், சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே சமாளிக்காத. ஏய் கிண்டல்லாம் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். சரி வா நம்ம போய் சாப்பிடலாம். ஏ கார்த்திக், நான் ஊர்ல இல்லாத ஒரு மாசத்துல என்னெல்லாமோ நடந்திருக்கு.
எனிவேஸ் பிலேட்டட் திருமண வாழ்த்துக்கள். ஏய் அப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன். உங்க ஆளுக்கு ஃபேர்வெல் வைக்க போற வேலையை நீங்க தான் செய்ய போறீங்களாமே? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். ரிட்டையர் ஆக போற விஸ்வநாதனுக்கு தான் ஏதாவது ஒன்று வேணும். சும்மாவும் அவர் வெளியே அனுப்புறது, சாரி வழி அனுப்புறது. ஹலோ, அவர் ஒன்றும் ரிட்டையர் ஆகி போல. அவருக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு, அதனால அவர் வேலையை விட்டு போறார், அவ்வளவுதான். நாளைக்கு அவர் இதை விட பெரிய பொறுப்புக்கு போகலாம். 58 வயசுக்கு மேல என்ன பெரிய பொறுப்புக்கு போக முடியும்? ரத்த கொதிப்பு, சுகரு, கொலஸ்ட்ரால்னு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக முடியும். ஏய், அவரை பத்தி எதனா மரியாதை குறைவா பேசுன, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன கார்த்திக் டக்குன்னு கோவப்படுற? கோவப்பட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுங்க ராஜி. கார்த்திக் வா போலாம். இருங்க, நான் ஒன்றும் வந்த விஷயத்தையே சொல்ல, அதுக்குள்ள நீங்க 2 பேரும் கிளம்பினா எப்படி? டேய், என்ன விஷயம் சொல்ற? நான் மரியாதையா தானே பேசுறேன், நீ எப்படி நக்கலா பேசிட்டு இருக்க? விஷயத்துக்கு வா. இல்ல, உங்க ஆளுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி அன்னைக்கு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு gift வாங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன்ன மாதிரி விளங்காதவன் கிட்டலாம் ஒரு குண்டு ஊசி கூட அவர் கிஃப்டா வாங்க மாட்டாரா? சும்மா gift அது இதுன்னு உன் காசை போட்டு வீண் பண்ணாத, கிளம்பு. அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா நான் அவருக்கு ஒரு gift வாங்கி கொடுப்பேன். அந்த gift அவருக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத gift-ஆ இருக்கும். என்னன்னு கேட்க மாட்டியா? வேற ஒண்ணும் இல்ல, வாக்கிங் ஸ்டிக் தான். அவர் நடக்கும்போது உதவியா இருக்கும்ல. டேய், வாயில எதனா வந்துட போதுடா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இன்னும் நான் சொல்லியே முடிக்கல. இன்னும் நான் நிறைய gift எல்லாம் அவருக்கு யோசிச்சு வச்சிருக்கேன். உண்டியல், குரங்கு பொம்மைன்னு இந்த மாதிரி நிறைய இருக்கு கார்த்தி. கார்த்திக் நீ கோவப்படாத. வேணும்னே இவர் வந்து நம்மள வெறுப்பேத்துறாரு. வேலை இல்லாம வீட்டுல வெட்டித்தனமா இருக்கிறவருக்கு வேற என்ன தேவைப்பட போகுது? நான் வேணா குளிருக்கு 2 சால்வை வாங்கி தரேன், போத்திக்கிட்டு வீட்டுல ஒரு ஓரமா பொத்திக்கிட்டு இருக்கு. ஏய் கார்த்திக், யாரா மதியத்துல எட்ரா கையா. எடுக்கல என்னடா பண்ணுவ? கார்த்திக் கையெடு. சொன்னா கேளு கார்த்திக். வா.